வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். சகோதரர் ஒருவரும் சகோதரி ஒருவருமாய் ஜெபித்து இறை ஆசாடிக்கலாம். அந்த ஆண்டு விழாவுக்காக ஜெபிப்போம். சுருக்கமா ஜெபி. ஹல்லேலூயா. சோதரிக்கிறங்க தாவே, சோதராண்டவரே, சிறுவலின் துதிகள் மத்தியில் வாசம் செய்கிற தூய நல்ல பரிசுத்த பிதாவே, நாங்கள் துதிக்கிறோம், சோதரிக்கிற மகிமைப்படுத்துறங்க தாவே. தேவரீர் ஆண்டவரே, சோதர இந்த நாளில் இந்த காலை வழியிலங்க தாவே, சோதராண்டவரே, சோதரம் சோதர புதிய சபையை தாவே இந்த பூமியிலே ஸ்தாபித்த ஆண்டவரே, தேவரீர் ஆண்டவரே, சோதர 58 ஆண்டுகள் நிறைவேறும்படியான சிலாக்கியத்தை பாக்கியத்தையும் எங்களுக்கு நீர் தந்து கத்தாவே, 59வது ஆண்டுக்குள்ள கத்தாவே நாங்கள் பிரவேசிக்க முடியான நல்லதொரு ஆசீர்வாதமான அந்த காலையை தேவன் தாமே எங்களுக்கு நீர் தந்ததற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கத்தாவே. தேவரீர் 58 ஆண்டுகள் கத்தாவே, சோதர சபை தேவன் தாமே பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்களை கத்தாவே சோதர ஆண்டு மேய்த்து வந்த கிருபைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கத்தாவே. கர்த்தர் எருசலேமை கட்டுகிறார், துரத்துண்ட இஸ்ரவேலரை அவர் கூட்டி சேர்க்கிறார் என்று சொன்ன வார்த்தையின்படியே கத்தாவே, இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில் என்று சொன்ன வார்த்தையின்படியே தேவனாய கர்த்தர் கத்தாவே சோதரம் 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 58 ஆண்டுகள் முழுவதும் தேவரீர் கத்தாவே மேற்கொள்ளாத படிக்கும் கிருபை எங்களோடு கூட இருந்ததற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கத்தாவே. தேவரீர் அநேக ஊழியங்கள் பரிசுத்தவான்கள் தேவ பிள்ளைகளை கொடுத்து கத்தாவே, தேவன் தாமே மட்டுமாய் உம்முடைய சபையை நீர் நடத்தி வந்த கிருபைகளுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கத்தாவே.
கர்த்தாவே சோதர இந்த நாளிலும் கர்த்தாவே உம்முடைய சபை கண்டு கர்த்தா நீர் தந்திருக்கிற இந்த கொடியை நாங்கள் ஏற்றி கர்த்தா உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியாய் இந்த நாளில் கூடி வந்திருக்கிறோம். தேவனாய கர்த்தர் நீர் எங்கள் மத்தியிலே கிரியை செய்ய வேண்டுமாய் ஜெபம் பண்ணுகிறோம் கர்த்தாவே. சோதரம் 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 சோதரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த வெற்றி கொடியை நாங்கள் ஏற்றி கர்த்தாவே சோதர இன்னும் அதிகமாய் தேவரீர் கர்த்தா உம்முடைய சபையை நாங்கள் பிரசுத்தப்படுத்த தேவனாய கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபம் பண்ணுகிறோம் கர்த்தாவே. சத்துரு வெள்ளம் போல் வரும் பொழுது ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடி ஏற்றுவார் என்று சொன்ன வார்த்தையின்படியாய் தேவனாய கர்த்தர் கர்த்தாவே இந்த நாளிலும் அந்த வெற்றி கொடியை சிலுவை கொடியை ஜெய கொடியை தேவன் தாமே நாங்கள் ஏற்றும் நாமத்தை உயர்த்த தேவனாய கர்த்தர் நீங்கள் உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். சோதரம் 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 சோதர கர்த்தர் எனக்கு செய்த சகல நன்மைகளுக்காக எண்ணத்தை நான் செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன் என்று சொன்ன வார்த்தையின்படியாய் இந்த சபையின் மூலமாய் கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் செய்த நன்மைகள் ஏராளமாய் இருக்கிறது. தேவனாய கர்த்தர் நன்றி இருதயம் உள்ள உம்முடைய பிள்ளைகளை தேவன் தாமே அழைத்துக் கொண்டு சேர்க்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். நாளை நடக்கிற கர்த்தாவே சோதர ஐக்கிய ஆராதனை தேவன் தாமே ஆண்டு விழா ஆராதனை கரத்தில் ஒப்படைக்கிறோம். தேவனாய கர்த்தர் நீரே பொறுப்படுத்தி வழி நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிற கர்த்தாவே. இந்த நாளிலும் கர்த்தாவே இதற்கேற்ற நல்ல மன்னாவை தாசரை மறுத்து நீர் எங்கள் தந்தரல வேண்டுமாய் ஜெபம் பண்ணுகிற கர்த்தாவே உம்முடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். தொடக்கம் முற்றுவரை நீர்தாமே பொறுப்படுத்தி வழி நடத்த ஆசீர்வதியும். துதிக்க நம்ம எல்லாவற்றையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுடன் நல்ல பிதாவே. ஆமென். சோத்திரம் கர்த்தாவே, சோத்திரர் சோத்திரர் சோத்திரம் அப்பா. இஸ்ரவேலின் துதிகள் மத்தியில் வாசமணந்தோ என் நல்ல பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக என்னோட துதிக்கிறோம் கர்த்தாவே. சோத்திரம் கர்த்தாவே, 58 ஆண்டுகள் பாதுகாத்து கொண்டீர் கர்த்தாவே. சபைக்கு இவ்வளவோ உபத்திரவங்கள் வந்தாலும் கர்த்தாவே நீர் கூட இருந்து வழி நடத்தின தேவனே என்னோட துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த காடாக இருந்த இடத்தை பரிசுத்தவான்களை கொண்டு நீர் சீர்படுத்தி செம்மைப்படுத்தி இந்நாளிலே கர்த்தாவே சோத்திரர் சோத்திரர் சோத்திர நாங்கள் வெற்றியோடு இந்த இடத்திலே நாங்கள் குடியேற்றுவதற்காக வந்திருக்கிறோம் கர்த்தாவே. சோத்திர அந்த 59வது ஆண்டை நீர் ஆசீர்வதித்து தருவீராக. கொடியேற்றும் போது சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக கர்த்தாவே. இந்த ஆண்டு முழுவதும் கர்த்தாவே சபைக்கு ஆசீர்வாதமான வாசல்களை திறந்தருளும் கர்த்தாவே. அநேக புதிய கிளைகள் திறக்கப்பட வேண்டுமா நோக்கி நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. சத்துரு வெட்கப்பட்டு போகத்தக்கதாக கர்த்தாவே தேவனே நீர் இரக்கம் புரிய வேண்டுமா நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். இங்கே கொடி ஏற்றப்படும் போது ஒவ்வொருவருடைய கூடாரங்களிலும் கர்த்தாவே சத்துருக்கள் சிதறடிக்கப்பட்டு ஒவ்வொருவருடைய கூடாரத்திலும் சமாதானத்தை சந்தோஷத்தையும் கட்டளையிடுவீராக கர்த்தாவே. உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானம், உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக என்று சொன்னீரே, அதே போல ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நீர் கர்த்தாவே வெற்றி கொடி ஏற்றத்தக்கதாக சூழ்நிலைகளை எல்லாம் நீர் மாற்றி தருவீராக கர்த்தாவே. சோத்ரா என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்னீரே. இந்த வருடம் கர்த்தாவே ஒவ்வொரு ஜனங்களும் கர்த்தாவே சூழ்நிலையெல்லாம் கர்த்தாவே சாதகமாக உமக்கேற்ற தேவனை நீர் மாற்றி தந்து ஆசீர்வாதத்தின் வாசல்கள் திறக்கப்பட வேண்டுமா நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஒரு கூட்ட ஜனத்தை நீர் ஆயத்தப்படுத்த வேண்டுமா இந்த வருடம் முழுவதும் கர்த்தாவே. ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிற வருஷமாக கர்த்தாவே ஒரு கூட்ட ஜனத்தை உடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துகிற வருஷமாக மாற்றி தருவீராக கர்த்தாவே. யூதா சந்ததி முதலில் புறப்பட கடவர்கள் என்று சொன்னீரே கர்த்தாவே. துதியின் கோட்டை கர்த்தாவே இங்கே எழுப்பப்பட வேண்டுமாய். ஒவ்வொருவருடைய கூடாரங்களிலும் ஒவ்வொருவருடைய நாவிலும் துதி எழுப்பத்தக்கதாக கர்த்தாவே ஆசீர்வாதத்தை கட்டளையிடும் கர்த்தாவே. வெற்றி கொடி ஏற்றும் போது கர்த்தாவே சத்துருக்களை எல்லாம் நீர் சிதறடித்தரல வேண்டுமாய் நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. சத்திய நிமித்தம் ஏற்றும்படியாக உமக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு ஒரு கொடியை கொடுக்கிறீர் கர்த்தாவே. அப்படியாய் உமக்கு பயந்து நடக்கிற ஒவ்வொருவரையும் இந்த இடத்துல நீர் கூட்டி சேர்த்தரல வேண்டுமாய் நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். நாளை தினத்தில் உள்ள ஐக்கிய ஆராதனையும் கர்த்தாவே தூரத்தில் சமீபத்தில் ஒருவர்களை பயில் காட்டி அழைத்து வந்து தீவிரமாக வந்து சேர வேண்டுமாய் நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆராதனையை வல்லமையாக நடத்தி தர வேண்டுமாய் நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு ஆத்மாவுக்கு வேண்டிய தேவ செய்தி வெளிப்பட வேண்டுமாய் நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. பாபிலோன் பிடிபட்டது என்று சொன்னீரே கர்த்தாவே. அதனுடைய தேவனே சோத்திரம் விக்கிரக கோட்டைகள் உடைந்தது என்று சொன்னீரே கர்த்தாவே. அப்படி ஆய் கர்த்தாவே இந்த கொடி ஏற்றப்படும் போது கர்த்தாவே சத்துருவின் கோட்டைகள் கர்த்தாவே விக்கிரக கோட்டைகள் கர்த்தாவே தகர்க்கப்பட வேண்டுமாய் நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த வருடத்திலே கர்த்தாவே சபை கர்த்தாவே திறக்கப்படுவதற்கு தடையாக காணப்படுகிற சத்துருவாகிய சாத்தான் தள்ளப்பட வேண்டுமாய் நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆலயத்திலே அவனுடைய கொடி தேவனே இறக்கப்பட்டு கர்த்தாவே தேவனே உம்முடைய கொடி ஏற்றப்பட வேண்டுமாய். அநேக இடங்களிலே சத்துரு கொடியை ஏற்றி வைத்திருக்கிற இடங்களில் எல்லாம் தேவனே அவனுடைய கொடி தகர்க்கப்பட வேண்டுமாய் நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனே ஜனங்களுக்கு கொடியாக நிற்க ஈசாயின் வேருக்காக
ஜனங்கள் விசாரித்து கேட்பார்கள் என்று சொன்னீரே. அப்படியா அவருடைய தாவர ஸ்தலம் மகிமையாய் இருக்கும் என்று சொன்னீரே. இந்த வருடம் முழுவதும் ஒவ்வொரு சபைகளுக்கும் கர்த்தாவே மகிமையாக நீர் இறங்கி ஆசீர்வாதத்தை கட்டளிட வேண்டுமாய் உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எங்களையே தாழ்த்தி வெறுமையாக்கி உடைய கரத்திலே ஒப்படைக்கிறோம். வந்த ஒவ்வொருவரை பேர் பேராய் விசாரித்து அனுப்புங்க கர்த்தாவே. ஒவ்வொருவருடைய பலவீனங்களையும் மாற்று, ஒவ்வொருவருடைய துக்கங்களையும் இந்த வருடத்திலே சந்தோஷமாக மாற்றும் கர்த்தாவே. தடைபட்ட காரியங்களை எல்லாம் நீர் வாய்க்க செய்ய வேண்டும் கர்த்தாவே. பூலோகத்திலே நீங்கள் கட்டுவது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும் என்று சொன்னீரே கர்த்தாவே. பூலோகத்திலே கட்டவிழ்த்து கர்த்தாவே, பரலோகத்திலும் அது கட்டவிழ்க்கப்பட வேண்டும் நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேக கட்டுகளிலும் சாபங்களிலும் இருக்கிற மக்கள் திருச்சபையை கண்டுகொள்ளத்தக்கதாக இரக்கம் பாராட்டும், தடைகள் எல்லாம் மாற்றும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். ஹalleluya. அல்லேலூயா. ஆமென். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையும் கனமும் வல்லமையும் உண்டாவதாக. ஹல்லேலூயா. அல்லேலூயா. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அதிகாலை வேலைக்காய் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். கர்த்தர் தாமே இந்த நாளிலே புதிய எருசலேம் திருச்சபை பம்பாயில் தலைமை அப்போஸ்தலர் மூலமாக என் லாசர் ஐயா மூலமாக 8/8/68 தேவன் வெளிப்பாடு கொடுத்து ரெவலேஷன் 21:1-3 சொல்லப்பட்ட பிரகாரமாக வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரத்திலே 2-3 வசனத்தில் சொல்லப்பட்ட சபையின் பெயரை கர்த்தர் வெளிப்படுத்தி பூமியிலே இதை வைக்க வேண்டும், அநேக ஜாதி ஜனங்களை கூட்டி சேர்த்து என்னுடைய வருகைக்காக நான் ஆயத்தப்பட வேண்டும் என்று அப்படியா வெளிப்பாடு கொடுத்து இதை வைத்தார்கள். இதனைய சபைகள் பெயர்கள் இருக்கலாம், ஆனால் வேதத்திலே ஒரு மணவாட்டிக்குன்னு ஒரு பெயரை புதிய எருசலேமும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதற்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். தேவனாய் கர்த்தர் இந்த திருச்சபையை 58 ஆண்டுகள் நிறைவடைந்து 59வது ஆண்டுக்குள் பிரவேசிக்கும்படியாக கர்த்தர் இரக்கம் செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. பெரிய ஸ்தாபனமாக பெரிய பரிசுத்தவான்கள் இணைந்த தேவனுடைய சமூகத்தில் ஒரு பெரிய கூட்டமாக, ஒரு பரிசுத்த கூட்டமாக, ஒரு வெற்றி கூட்டமாக கர்த்தருடைய வருகைக்காக திருச்சபை மக்களை ஆயத்தப்படுத்துகிறது. ஹல்லேலூயா. இதில் இணைந்தவர்களாம் பரிசுத்தத்தையும், இதில் இணைந்தவர்களாம் விசுவாசத்திலே உறுதியாகவும் அவருடைய வருகைக்காக ரட்சிப்பை பாதுகாத்து கொண்டு கடந்து சென்று இருக்கிறார்கள். அதற்காக பரிசுத்தவான்களை நியமித்து அவர்களை ஒரு கற்புள்ள கன்னியாக அவர்களை ஆயத்தப்படுத்தி ஆண்டவருடைய வருகையிலே நாங்கள் ஒப்படைக்கிறோம். ஹல்லேலூயா. அப்படி போலவே இந்த திருச்சபை இந்த நாளிலே ஸ்தாபிக்கப்பட்டிருக்க நோக்கத்திற்காக கர்த்தர் ஒரு கொடியும் வெளிப்படுத்தினார். ஊழியர் மகாநாட்டிலே எப்படியாக தேவனாய கர்த்தர் அது வெளிப்பாடு கர்த்தர் கொடுத்தார். அது சபைக்காக ஒரு கொடியாகவும் சிலுவை கொடியாகவும், சிலுவையிலே தேவன் வெற்றி சிறந்தது போலவே திருச்சபைக்கும் தேவனாய கர்த்தர் ஒரு கொடியை கொடுத்திருக்கிறார். அதை ஏற்றி அவ்விதமாக இதனாலே நாம் சந்தோஷமாக நாளை தினத்திலே பண்டிகை கொண்டாட போகிறோம். ஹல்லேலூயா. இப்போதும் யாத்ராகமத்தின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 15-16வது வசனத்தை ஒருவர் எழுந்து நின்று சத்தமாக வாசிக்கலாம். யாத்ராகமம் 17வது அதிகாரம் 15-16. மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டு, அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் இருந்தபடியால் தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தரின் யுத்தம் நடக்கும் என்றான். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையும் கனமும் வல்லமையும் உண்டாவதாக.
இந்த திருவசனத்திலே தேவனாய் கர்த்தர் தேவஜனங்களுக்கு ஒரு வெற்றியும் சாத்தானுக்கு ஒரு தோல்வியும் இங்கே கொடுத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அமலேக்கன் தேவஜனங்கள் கானானை அடைந்து கொள்ளாதபடி பலவிதமான யுத்தங்களும் போராட்டமும் தேவஜனங்களுக்கு விரோதமாக அங்கே எழுப்பினார். அப்படி போல ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் கூட யாத்திராகம் என்பது ஒரு பயணம். இந்த பயணத்தில் சபை என்பது ஒரு பயணம்தான். நாம் எகிப்தை விட்டு கானானை நோக்கி கடந்து சென்று கொண்டிருக்க ஒரு பயணம் இது. ஸோ உலகத்தை விட்டு ரட்சிக்கப்பட்ட தேவஜனங்கள் ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்தாவி பெற்றவர்கள் கானானாகிய பரலோகத்தை நாம் கடந்து சென்ற இந்த பயணத்திலே போய் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. அதில் பலவிதமான போராட்டங்கள், பலவீனங்கள், யுத்தங்கள்லாம் அது நடக்கும். ஆனாலும் கர்த்தர் நம்ம கூட வருகிறபடினால் நமக்கு வெற்றியை கொடுப்பார். அல்லேலூயா. அங்கே அமிதமாக பரிசுத்தவான்கள் 4 பேர் அங்கே காணப்படுகிறார்கள். மோசே தலைமை போதகர் நிற்கிறார். அவருடைய கரத்திலே ஒரு கோல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. யோசுவா அங்கே அமிதமாக யுத்த களத்திலே நிற்கிறார். இன்னும் ஊரும் ஆரோனும் அவருடைய 2 பக்கமாக கரத்தை பிடித்து கொண்டிருக்கிறார்கள். சபையாரெல்லாம் ஜெபித்து கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா. யுத்தம் பலமாக நடந்தது. அல்லேலூயா. அப்போதுதான் கர்த்தர் வெற்றியை கட்டளையிட்ட போது அங்கே ஒரு கொடியை ஏற்றி அதற்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டார்கள். அல்லேலூயா. இந்த யுத்தம் தலைமுறை நடக்கும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கு பின்பாகவும் கிறிஸ்துவை அதை குறிக்கிறது. சத்துரு போராட்டம் இருக்கும். இங்கே எப்படி வெற்றி பெற்றோமோ அப்படியும் நாம் வெற்றி பெற்று இந்த உலகத்தை சாத்தானை ஜெயித்து பரலோகத்துக்கு கடன் செல்வோம். அல்லேலூயா. இப்போ 15ஆம் வசனத்தில் ஏன் யெகோவா நிசி என்று அங்கே பெயரிட்டார்? 15 வாசிங்க. மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டு அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் இருந்தபடியால் தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் 15 மட்டும் வைங்க. மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டார். அல்லேலூயா சொல்லுங்க சத்தமா. அல்லேலூயா. யெகோவா நிசினா என்னங்க? கர்த்தர் என் ஜெயக்குடி. சொல்லுங்க. எபிரேய பாஷையில யெகோவா நிசி என்று சொன்னால் எபிரேய பாஷை அது. ஆனால் அதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்னவென்றால் கர்த்தர் என் ஜெயக்குடி அல்லது வெற்றி கொடி. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஒவ்வொரு பாருங்க, யெகோவா ராப்பா சுகம் தரும் தேவனே, ஏலோகிமாய தேவன் என்று சொன்னால் சர்வ வல்லம் உள்ள தேவன். அவர் தான் எல்லாத்துக்கும். யெகோவா ஈரே கர்த்தருடைய பருவத்திலே. அல்லேலூயா சொல்லுங்க. இப்படி கிட்டத்தட்ட 12-13 நாமங்கள் இருக்கின்றன. ஹல்லேலூயா. அல்லேலூயா. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையும் கனமும் உண்டாவதாக. அப்படி போலவே தேவனாய் கர்த்தர் இங்கே மோசேக்கு ஒரு நாமத்தை கொடுத்தார். அந்த நாமம்தான் அவர்கள் வெற்றி அடைந்த பின்பு அங்கே அவ்விதமாக ஒரு பலிபீடத்தையும் கட்டி அதை தொழுது கொண்டு அதற்கு யெகோவா நிசி என்று சொல்லி அங்கே பெயரிட்டார். அல்லேலூயா. ஏற்கனவே அவர்கள் ஜெயம் பெற்று அவர்கள் எகிப்தை விட்டு வரும்போது கொடி பிடித்து கொண்டு தான் வந்தார்கள். அதனால தான் இங்கே யெகோவா நிசி என்று பெயரிட்டு ஒரு பலிபீடத்தையும் ஆலயத்தையும் கட்டி அங்கே ஒரு கொடியை ஏற்றினார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அங்கே வாசிக்கும் போது அமலேக்கர்கள் மறுபடியும் யாத்திராகமம் 15-16 வாசிக்கலாம். மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டு அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் இருந்தபடியால் தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தரின் யுத்தம் நடக்கும் என்றான். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய சிங்காசனம் போட்டிருக்கு பார்த்தீங்களா? பூமியும் காட்டுகிறார், சாத்தானையும் காட்டுகிறார். சிங்காசனம் என்று சொன்னால் பரலோகத்தில் காணப்படுகிற சிங்காசனம். ஸோ இந்த அமலேக்கரையா சாத்தான் தள்ளப்பட்ட அந்த வலுசர்ப்பம் அது இன்றும் போராடி கொண்டிருக்கிறது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகள், அமலேக்கர்கள் போன்ற யுத்தங்கள் உங்களுக்கு வரலாம், தடைகள் வரலாம். சிங்காசனத்திற்கு நீங்கள் போகும்படியாக இந்த ஜெயக்குடி என்பது நம்மை பரலோக வரலையும் அழைத்து செல்கிறது. ஹல்லேலூயா. யெகோவா நிசி கர்த்தர் என் ஜெயக்குடி. எல்லாரும் சொல்லுங்க யெகோவா. அல்லேலூயா. நான்
நாம் ஜெயக்கொடி ஏற்றுவோம். சபை என்பது சாதாரண அல்ல, யுத்தம், ஒரு ஸ்தாபனம், ஒரு யுத்த களம். அது எப்படி படைகளை ராஜா ஆயத்தப்படுத்தி கொண்டு போறாரோ அப்படி போலவே சபை என்பது ஒரு படை. அது ஜெயம் பெற்ற ஒரு படை. யுத்தத்துக்கு கடந்து சென்று எப்படி ஒரு தேசத்தில் கொடி எப்படி ஏற்றுறாங்க, இப்போ இந்தியாவில் ஒரு கொடி ஏற்றப்படுகிறது. ஹல்லேலூயா. அமெரிக்கா ஏன் கேட்டேனால் தேசம் முழுவதும் கொடி ஏற்றினது பைபிளை பார்த்து தான். பிரிட்டிஷ்காரன் தான் ஏற்றினான். அல்லேலூயா சொல்லுங்க. அவன் தேசம் முழுவதும் கிட்டத்தட்ட உலகம் முழுவதும் அவர் சுதந்திரித்து கொண்டிருந்தாங்க. அந்த போரெல்லாம் பிரிட்டிஷ்காரன் கொடியை ஏற்றிடுவாங்க. இன்றைக்கு அவ்விதமாக சுதந்திர தினம் எதுக்கு கொண்டாடுகிறோம்? ஜனவரியிலும் சரி ஆகஸ்டிலும் சரி, ரெண்டுமே சுதந்திரம் கொடுத்தது உண்டு, விடுதலை இண்டிபெண்ட் உண்டு, ரெண்டுமே கொண்டாடுகிறோம். அதில் கொடியை ஏற்றி அவன் கொடியெல்லாம் இறக்கிட்டோம். அப்படி போலவே திருச்சபை என்பது ஒரு தேசம்தான். அல்லேலூயா சொல்லுங்க. நாம் உலகத்தை ஜெயிக்க வேண்டும், பரலோக தேசத்திற்கு கடன் செல்ல வேண்டும் என்று தேவாவியானவர் வெளிப்படுத்துகிறார். இதனாலே தேவனாய் கர்த்தர் யெகோவா நிசியாக வெளிப்பட்டு திருச்சபையிலே நான் ஒரு வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்து, கிறிஸ்துவுக்குள் ஒரு வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்து பரலோகத்துக்கு கடன் செல்ல வேண்டும். நீங்கள் 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14-15 அந்த வெற்றியை, அந்த கிறிஸ்துவின் வெற்றி இதில் அங்கே மறைந்திருக்கிறது. சிங்காசனத்திலே அங்கே உட்கார்ந்து இருக்கிறார் அவர் வெற்றி பெற்று. அல்லேலூயா சொல்லுங்க. பாருங்க, வாசிங்க. எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி. இப்ப அல்லேலூயா சொல்லுங்க, வாசிங்க. எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுங்க. சத்தம் அல்லேலூயா. நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன், நான் தேவனுடைய பிள்ளையா மாறிவிட்டேன், நான் ஊழியக்காரா மாறிவிட்டேன் என்று சொல்லிவிட்டு எல்லா இடங்களிலும் தோல்வி. நிறைய பேர் ஊழியக்காரர்களும் தேவனுடைய பிள்ளைகளும் தோல்வி அடைஞ்சு உட்கார்ந்துருக்கிறாங்க. இங்கே எப்படி மோசே நமக்கு ஒரு தலைமை போதகராக, தேவனுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இரட்சகர் அன்றைக்கு வெளிப்பட்டது போல ஒரு வெற்றி பெற்றார்கள். அமலேருக்கு விரோதமாக எல்லாரும் இணைந்து, அது ஒரு ஐக்கியத்தை குறிக்கிறது. 4 பேரும் சேர்ந்து அன்னைக்கு ஐக்கியத்தை பூரா சாத்தான் குலைச்சு விட்டுட்டான், எல்லாம் பிரித்து விட்டுட்டான். அங்கே ஊர் ஆரோனும் இருந்தார்கள், யோசுவாவும் இருந்தார், மோசே இருந்தார். அவர் கை தூக்கும் போது அமலேயர்கள் கீழே தோல்வி அடைந்தார்கள், கீழே போகும்போது வெற்றி அடைந்தார். அந்த ஐக்கியத்தை உருவாக்கினது மாத்திரமல்ல, இயேசுவை இந்த உலகத்தில் அனுப்பி பிதாவாகிய தேவன் ஒரு கொடியாக அவரை அனுப்பினார். ஹல்லேலூயா. அவரை அனுப்பி அவரை யார் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் ஒரு வெற்றியும் கொடுக்கிறார். அல்லேலூயா. வெளிப்படுத்தல் 2 கடைசியில பாருங்க, அந்த தேவன் இந்த உலகத்திலே கடந்து வந்து சாத்தானை உலகத்தையும் ஜெயித்து இப்போ பாருங்க பிதாவின் வலது பார்சத்திலே அமர்ந்திருக்கிறார். அல்லேலூயா. இதுதான் அந்த யுத்தம் உங்களுக்கு சிங்காசனம் வரல நடக்கும்னு சொன்னார். அப்ப நம்ம பரலோகம் பெறும் வரைக்கும் யுத்தம் நடக்கும். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரமா 3ஆம் அதிகாரமா கடைசி வசனம் பாருங்க. ஜெயம் கொண்டு பிதாவின் வலது பார்சத்திலே 3 ஜெயங்கொண்டு 3:21 நான் ஜெயங்கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே, நான் ஜெயங்கொண்டு என் பிதாவுடைய சிங்காசனத்திலே அவரோட கூட உட்கார்ந்தது போல, அவரோடு கூட உட்கார்ந்து இருக்கிறது போல ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ, ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில், அவனும் என்னுடைய சிங்காசனத்திலே என்னோட கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். அல்லேலூயா சொல்லுங்க. சத்தம் அல்லேலூயா. ஸோ கொடி என்பது கிறிஸ்துவ வாழ்க்கை, சபை என்பது ஒரு யுத்த களம், ஒரு போராட்டம் தான். அது ஒரு தேசமாய் தான். எப்படி இயேசும் ஆவிக்குரிய பிரகாரமாக கடந்து வந்து அவர் அவிதமாக இந்த உலகத்தை, சாத்தானை, மாமிசத்தை அவர் நம்மை போல சரீரத்தில் தான் இருந்தார். நம்மை போல பசி வந்தது, நம்மை போல எல்லாம் இருந்தார். ஏன் சரீரத்திலும் தேவத்துவத்தில் இருந்தார் என்றால் மனுக்குலம் நீங்களும் வெற்றி பெற முடியும் என்பதை அவர் காமித்தார். ஹல்லேலூயா, அல்லேலூயா. அதற்காக தேவனை நான் சோதரிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். என்னாகமத்திலே ஏன் யெகோவா நிசி அவனு பேரிட்டார்னா, அவங்க எகிப்தை விட்டு வெளியே வரும்போது அந்த 12 கோத்திரத்தையும் 4 கோத்திரங்களாக பிரித்தார்கள். வாசி பாருங்க, என்னாகமம் 10:14 வாசிங்க. பிரித்து ஆளுக்கு ஒரு, அந்த
படை போகும்போது அங்கே கொடி பிடித்து கடந்து சென்றார்கள். போகிற இடங்களெல்லாம் அங்கே கூடாரம் போட்டு வெற்றி கொடி ஏற்றி ஒரு ஜெயத்தை காடானாலும் மேடானாலும் அவர் கடந்து சென்றார்கள். ஹல்லேலூயா. ஒரு யுத்தம் போல ஒரு கோலியாத்தி வந்தாலும் நான் வெற்றி பெறுவோம். ஆமென் சொல்லுங்க. ஏன்னா 10-14 வாசிங்க. யூதா சந்ததியாருடைய பாளையத்தின் கொடி அவர்கள் சேனைகளோட முதல் புறப்பட்டது. அவனுடைய சேனைக்கு அம்மினதாபின் குமாரன் நகசோன் தலைவனாயிருந்தான். பார்த்தீங்களா? அல்லேலூயா சொல்லுங்க. முதல் யார்? யூதா கோத்திரத்துல முதல் யூதா தான் போனோம் அப்படின்னா துதி என்று அர்த்தம். அல்லேலூயா சொல்லுங்க. இப்படியே நீங்க தொடர்ச்சியை வாசி பார்த்தீங்கன்னா 4 கோத்திரமாக அதை பிரித்தாங்க. இது யாத்திராமம் 12ஆம் அதிகாரம் 40, 41, 42 இருக்கு. 4 கோத்திரங்களாக பிரித்தார்கள். அது 4 கோத்திரமாக பிரிந்து அவர்கள் ஒரு படை போல கடந்து சென்றார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. அங்கே கொடியோடு அவர்கள் கடந்து சென்றபடினால்தான் அவர் யாத்திராமத்தில் அமலேக்குரோமா அந்த யுத்தம் பண்ணும் போது ஜெயித்த போது அந்த ஆலயத்தை பலிபீடத்தை கட்டி யெகோவா நிசி என்று அதற்கு பெயரிட்டு கொடியும் அங்கே ஏற்றினார் என்று வேத வல்லுநர்கள் சொல்கிறார்கள். இந்த வேதத்து பிராரமாகவே நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே உன்னத பாட்டிலும் கூட சபையை குறித்து எழுதியிருக்கிறது. 6ஆம் அதிகாரம் 8, 9, 10 என்ன எழுதியிருக்கு என்று சொன்னால், உன்னத பாட்டு புஸ்தகம் என்பது மணவாளனுக்கும் மணவாட்டிக்கும் உள்ள ஒரு ரகசியங்க. அது சபையை குறித்து எழுதியிருக்கிறது. அந்த சபைக்கும் அவ்விதமாக ஒரு சேனை என்று எழுதியிருக்கிறது. அந்த சபைக்கும் தேவனாய கர்த்தர் ஒரு கொடியை கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறது. வாசிங்க. ராஜஸ்திரிகள் 60 பேரும் மறுமணியாட்டிகள் 80 பேரும் உண்டு. கண்ணீருக்கு தொகை இல்லை. என் புறாவோ என் உத்தமியோ ஒருத்தியே. அவள் தன் தாய்க்கு ஒரே பிள்ளை. அவள் தன்னை பெற்றவளுக்கு அருமையானவள். குமார்த்திகள் அவளை கண்டு அவளை வாழ்த்தினார்கள். ராஜஸ்திரிகளும் மறுமணியாட்டிகளும் அவளை போற்றினார்கள். சந்திரனை போல் அழகும் சூரியனை போல் பிரகாசமும் கொடிகள் பறக்கும் படையை போல் கொடிகள் பறக்கும் படையை போல் கெடியும் உள்ளவளாய் அர்னோதையும் போல் உதிக்கிற இவள் யார்? போல் உதிக்கிறவர் இவர் யார்? அல்லேலூயா சொல்லுங்க. சபை என்னங்க? சும்மா நோஞ்சா நாஞ்சா சும்மா சபை மூடுறது, அது போறது, தோல்வி அடைகிறது எல்லாம் அப்படிலாம் கிடையாது. நீங்க எல்லாம் தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க. சபை என்பது ஒரு நான் இருக்கிற படைக்கு நான் தளபதியா இருக்கணுங்க, ஒரு பாஸ்டர். நீங்களும் சோல்ஜருங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அதனால தான் சால்வேஷன் ஆர்மியில் பார்த்தீங்கன்னா பாஸ்டர்ஸுக்கெல்லாம் ஒரு ட்ரெஸ்ஸு, விசுவாசிகளும் ஒரு ட்ரெஸ்ஸு. அதான் சால்வேஷன் ஆர்மி. அல்லேலூயா சொல்லுங்க. சீப்பு சோப்பு சுவிசேஷம் அவனுடைய இது என்ன கேட்ட? சீப்பு சோப்பு, அடுத்து என்ன கேட்டீங்கன்னா சால்வேஷன். அதோடைய அர்த்தம் சோப்பு போடு, சீப்பு தலையை சீவு, சால்வேஷன் அறிவி என்று சொல்லி. ஏன் அவங்களாம் அந்த ட்ரெஸ்ஸு கொடுத்தாங்கன்னா அது இப்படி தான் இருக்குன்னு சொல்லி. ஆனால் அங்கே சால்வேஷனும் இப்போ இல்லை, ஆர்மியும் இல்லை, ஒன்றும் இல்லை, சும்மா உட்காந்துருக்குறாங்க. காரணம் ஞானஸ்தானம் கிடையாதுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அங்கே என்ன கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு கொடியை வச்சுருப்பாங்க. கொடிக்கு கீழே போகணும், போயிட்டீங்கன்னா ஞானஸ்தானம் பெற்றாச்சுன்னு அர்த்தம். அல்லேலூயா சொல்லுங்க. பிறகு நீ ஞானஸ்தானம் எடுக்க போகிறாரு, இப்படிலாம் ஞானஸ்தானம் இருக்காயா அப்படின்ட்டு. உண்மையான ஞானஸ்தானத்தை நீங்கள் நாளைக்கு வாங்க போகிறீங்க. அல்லேலூயா சொல்லுங்க. இது சால்வேஷன் ஆர்மின்னு அவங்க வச்சு அந்த வசனத்தை வச்சு நம்ம தான் படையெல்லாம் விழுந்து போயிட்டாங்க. உலகம்தான் அதில் இருக்குது, ரட்சிப்பு அங்கே இல்லை. நான் யாரையும் குறை சொல்லவில்லை, நான் உண்மையை தான் நான் சொல்கிறேன், ஹிஸ்ட்ரியை நான் சொல்கிறேன். ஆமென் சொல்லுங்க. ஆனால் இங்கே உண்மையான ஒரு சபைக்கு கன்னியர்கள், ஆர்சி, சிஎஸ்ஐ பலவிதமான சபைகள்லாம் இருக்கலாம். ஆனால் தாய்க்கு ஒரே ஒரு பிள்ளை என்று சொன்னால் நம்ம எல்லாம் ஆண்டவருக்கு ஒரு மணவாட்டி ஒரே ஒரு சபை தான். அல்லேலூயா சொல்லுங்க. அந்த மணவாட்டியை சூளமெத்தி சூளமெத்தி என்று சொல்லி அழைக்கிறார். கொடிகள் சூளமெத்தியை திரும்பி வா அப்படின்னா ஆதி திருச்சபையை திரும்பி வா என்று சொல்லி அர்த்தம். அல்லேலூயா சொல்லுங்க. சபைக்கு ஒரு தேவனாய கர்த்தர் கொடியை கொடுக்கிறார். சபை வெற்றி அடைய வேண்டும், சாத்தானை ஜெயிக்க வேண்டும், காடானால் மேடானாலும் கடந்து செல்ல வேண்டும். ஆண்டவர் அவிதமாக கோலியாத்தை ஜெயிக்க வேண்டும், மாமிசத்தை ஜெயிக்க வேண்டும். அதுதான் திருச்சபை. அல்லேலூயா சொல்லுங்க. ஊழியர்களாக நம்மளாம் படை தளபதி. அல்லேலூயா சொல்லுங்க. படை தளபதி. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்களே படை சோல்ஜர்ஸ். ஆமென் சொல்லுங்க.
ஆமா, பெண்கள் இப்போ கூட தமிழ்நாட்டில் என்ன படை பெண்களுக்கு? சிங்கப்பெண் படை. அல்லேலூயா. இப்ப நிறைய சிங்கப்பெண்லாம் வந்திருக்கிறீங்க. சாந்தி அம்மா 5:30 மணிக்கு வெளிப்பாடாகி 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு எல்லாம் குளிச்சு வந்து எல்லாத்தையும் வரவேற்கிறாங்க. சிங்கப்பெண்ணுக்கு கைத்தட்டுங்க. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லாம் விடுதலை தான். ஆமேன்னு சொல்லுங்க. எல்லாம் விடுதலை. எப்போ ரேட்டாகிறா இன்னைக்கு முன்னாடியே வந்துட்டாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஆவியானவர் எல்லாம் வெளிப்பட்டு விட்டார். ஆமேன்னு சொல்லுங்க. அவை சபை தீவிரமாக கடன் செல்லுவேன். விசேஷமா வாலிபர்கள் தீவிரமாய் கடன் செல்ல வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. சபை பிறந்த நாள்ல இன்றைக்கு அருமையான நம்முடைய தம்பி யாருக்கு? சாம் இஸ்ரேலுக்கு இன்றைக்கு ஒரு வெற்றி கொடி பிறந்த நாள். அல்லேலூயா சொல்லுங்க. அவர் பாருங்க, அன்னைக்கு பிறந்துட்டார். ஆமேன்னு சொல்லுங்க. அவருக்கு கர்த்தர் முன்குறிச்சிட்டார். அன்னைக்கு வெற்றி கொடி. இன்னைக்கு நீ உங்களுக்கு ஜெயந்தான். ஆமேன்னு சொல்லுங்க. விசேஷமாக கொடி பிதாவாகிய தேவனை குறிக்கும். பாருங்க, பழைய ஏற்பாட்டிலே அவர்களுக்கு ஒரு கொடியை கொடுத்து வந்தார்கள். ஏசாயா 11ஆம் அதிகாரம் 10, 11, 12 இங்கே அவிதமாக இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது கொடி என்று பார்க்கிறோம். வாசிங்க. ஜனங்களுக்கு கொடியாக நிற்கும். பாருங்க, அக்காலத்திலே ஜனங்களுக்கு கொடியாக நிற்கும். ஈசாயின் வேருக்காக, ஈசாயின் வேருக்காக ஜாதிகள் விசாரித்து கேட்பார்கள். ஜாதிகள் விசாரித்து கேட்பார்கள். அவருடைய தாபரஸ்தலம், பாருங்க, அவருடைய சாபரஸ்தலம் மகிமையாயிருக்கும். மகிமையாயிருக்கும். வாசிங்க. அக்காலத்திலே ஆண்டவர் அசிரியாவிலோ, எகிப்திலோ, பத்ரோசிலோ, எத்தியோப்பியாவிலோ, பெர்சியாவிலோ, சினேயாரிலோ, ஆமாத்திலோ, சமுத்திர தீவுகளிலோ தம்முடைய ஜனத்தில் மீதியானவர்களை மீட்டுக் கொள்ள திரும்ப 2ஆம் விசை தமது கரத்தை நீட்டி ஜாதிகளுக்கு ஒரு கொடியை ஏற்றி இஸ்ரவேலில் துரத்துண்டவர்களை சேர்த்து யூதாவில் சிதறடிக்கப்பட்டவர்களை பூமியின் 4 திசைகளிலும் இருந்து கூட்டுவார். அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா அல்லேலூயா. இது யாருன்னா இயேசு கிறிஸ்துவை குறித்தான வெளிப்பாடுங்க. பெரும்பாலும் எல்லாம் இயேசுவை குறித்தான். அவர் தேவனுடைய சமூகத்திலே 2ஆம் ஆதாமாக வந்து இந்த பூமியிலே உதித்து நம்ம எல்லாம் ஈசாயின் வேர் என்ன அர்த்தம் என்னது புரிச்சா புரியலையா? ஈசா யாரு? தாவீது அப்பா. அல்லேலூயா சொல்லுங்க. தாவீதின் குமாரன் யாரு? இயேசு. அல்லேலூயா. இதுதான் இயேசுவை குறித்து தான். அதை எப்படி கொடியேற்றலாம்? கொடியெல்லாம் ஏற்றக்கூடாது. நம்ம ஆளுகளே கொடி ஏற்ற மாட்டாங்க. வெளிப்பாடு கொடுத்தாரு. கொடி எல்லாரும் ஏற்றலாங்க. ஒரு ஸ்தாபனம் வைத்திருந்தா கொடி ஏற்றணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கொடி என்பது என்னவென்றால் அது ஸ்தாபனத்துக்குரியது, ஒரு கல்லூரிக்குரியது. நம்ம இது ஒரு பெரிய ஸ்தாபனம். சபைங்கிறது என்னங்கிறீங்க? உலக ஸ்தாபனத்திலே பெரியதுங்க திருச்சபை. ஆமேன்னு சொல்லுங்க. சபை ரோமன் கத்தோலிக்க அரசாட்சி ஆண்டுகிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்தாபனம் அது. இவன் ஒண்ணுமே அவனுக்கு புரியவில்லை. பைபிளை பார்த்து தான் இந்து கோயிலா இருந்தாலும் சரி, முஸ்லீமா இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஆர்சியா இருந்தாலும் சரி, பைபிளை பார்த்து தான் அவர்கள் ஆதாரம் இருக்குன்னு சொல்லி கொடியேற்றினார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அது எப்படி நம்மலாம் கொடியேற்றலாமாங்க? இதை நாங்கள் ஆர்சி போய் கொடியேற்றுறாங்க. இது சிலுவை கொடி. அல்லேலூயா சொல்லுங்க. இதான் இயேசுவை குறித்தான சிலுவை கொடி. ஆமேன். சத்தியமே புரியல. நம்ம ஆளுகளே ஏற்ற மாட்டாங்க. அது பழைய ஏற்பாட்டில் இல்லை, புதிய ஏற்பாடு. புதிய ஏற்பாட்டில் இயேசு தான் கொடி. உன்னுடைய வாழ்க்கை வெற்றி வாழ்க்கை தான் கொடி. அல்லேலூயா சொல்லுங்க. இங்கே பாருங்க, அவர் அவிதமா கொடியாக வருவார். வந்தார், பூமியிலே வாழ்ந்தார், சாட்சியா இருந்தார், சாத்தானை ஜெயித்தார், தேவபிதாவுடைய சித்தத்தை அவர் கொண்டு வந்து சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கொலோசியர் 2:14-15. ஏன் அவர் 2ஆம் தடவை வந்தார்னா, நியாயபரமான சட்டதிட்டங்கள்லாம் ஒழித்து, அல்லேலூயா சொல்லுங்க, தேவனுடைய சமூகத்தில் விசுவாச பிரமாணத்தை கொண்டு வந்து அதுல இருக்க கரடு முரடெல்லாம் தூக்கி போட்டு அன்பு விசுவாசத்தை கொண்டு வந்து மக்களுடைய பாவங்களை மன்னித்து, அல்லேலூயா சொல்லுங்க. அங்க பாவம் செஞ்சா சாக வேண்டியதான், இங்கே பாவம் செஞ்சா கிருபை. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. அன்பை வெளிப்படுத்தி சிலுவையிலே ஜெயக்கொடியாக வெற்றி சிறந்தார். அல்லேலூயா. அதான் யெகோவா நிசி. இங்கே யெகோவா நிசின்னு இங்கே வைத்தார், அங்கே யெகோவா நிசி. கொலோசியர் 2:14-15 போட்டிருக்கா? சிலுவையிலே
வெற்றி சிறந்தார். அந்த வசனத்தை மட்டும் வாசிங்க. துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி வெளியரங்கமாய் கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அல்லேலூயா, சத்தமா அல்லேலூயா. அவைகள் மேல் சிலுவையிலே வெற்றி. அவர்தான் கொடி, சிலுவை மரத்திலே ஒரு கொடியாக. அதனாலதான் சிலுவை கொடின்னு ஃபாதருக்கு வெளிப்பாடானது. அதனாலதான் எனக்கு வெளிப்பாடாய் சிலுவை போடுங்க அப்படி. என்ஜேசிங்கிறது சபையுடைய நாமம், அதையும் போட்டிருக்கிறோம். அதனாலதான் சிலுவையை பெருசா போடுப்போம் அப்படின்னு தம்பிட்ட. சிலுவை தான் அது, சிலுவை கொடி தான் ஏத்துறோம். நம்ம ஏத்தனம் என்பதுதான் நிறைய பேருக்கு தெளிவு வந்துச்சு. 100 கிராம ஊழியம், அந்த ஊழியம், இந்த ஊழியம், நிறைய இடங்கள்ல இப்போ கொடி ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. சிலுவை கொடி முன்பாக செல்ல வேண்டும். அல்லேலூயா. அன்றைக்கு சிலுவை போர் நடத்தினப்ப அப்படித்தான் போட்டாங்க. ரெட் கிராஸ் சொசைட்டியை பாருங்க. ஸோ அன்றைக்கும் கூட சிலுவை போர் உருவானது. சிலுவையை சுமந்து கொண்டு நீ போருக்கு செல்லு என்று சொல்லி கான்ஸ்டன்டி மன்னனுக்கு ஒரு வெளிப்பாடு கொடுத்தார். அப்படியே சிலுவையை போட்டுக்கொண்டு கொடியை ஏற்றுக்கொண்டு அவர்கள் எல்லாரும் கடன் சென்று ஜெயத்தை பெற்றுவிட்டார்கள். அல்லேலூயா. கிறிஸ்தவர்கள் எல்லாருக்கும் மானியத்தை வணங்கினார். பூரா கிறிஸ்தவர்களாக மாற்றி விட்டார். அதுதான் சிலுவை போர். என்ன போருங்க? அந்த சிலுவை கொடி இன்னைக்கும் பாருங்க, இருக்கிற சொசைட்டிலேயே அந்த கொடியை ஏத்துறாங்க. அமேன். சிலுவையில வெற்றி சிறந்தார், ரத்தம் சிந்தினார். அமேன் சொல்லுங்க. அதுதான் இன்றைக்கு நாம் தெளிவாக நாம் கொடியை நாம் ஏற்றுகிறோம். நிறைய பேர் வித்தியாசமா சொல்றவங்க சொல்லட்டும், பாவம் தான் செய்யக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஏசாயா 59, 19, 20 பிதாவாய் தேவன் கொடியா இருந்தார். இயேசு கொடி. இங்க யாரை போட்டிருக்கு தெரியுமா? ஒருத்தர் சொன்னார் பரிசுத்த ஆவியானவர் தான் கொடிங்க அப்படின்னார். ஆமா அப்படின்ன. அல்லேலூயா சொல்லுங்க. ஏசாயா 59, 19, 20. ஆமா வாசிங்க. அப்பொழுது சூரியன் அஸ்தமிக்கும் திசை தொடங்கி கர்த்தரின் நாமத்துக்கும் சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அவருடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள். வெள்ளம் போல் சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. அல்லேலூயா. வெள்ளம் போல சாத்தான் வந்தாலோ ஆவியானவர் கொடி பிடிப்பார். பாடுவோம். வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் இயேசுவின் நாமத்தில் ஆவியானே கொடி பிடிப்பார். அஞ்சாதே என் மகனே, நீ அஞ்சாதே என் மகளே. அஞ்சாதே என் மகனே, நீ அஞ்சாதே என் மகளே. வெற்றி கொடி பிடித்திடுவோம், வீரநடை நடந்திடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், வீரநடை நடந்திடுவோம். ஆமென். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்கெல்லாம் ஒரு கொடிதான். ஆமென் சொல்லுங்க. பரிசுத்த ஆவிக்குள்ளாக நீங்கள் ஜெயக்கொடியாக, எனக்குள் பரிசுத்த ஆவி பறந்து கொண்டிருக்கிறார். சாத்தான் எனக்குள்ளே கொடியேற்றக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. சாத்தான் கொடியேற்றுவானாயா? சாத்தான் கொடியேற்ற முடியுமா முடியாதா? சொல்லுங்க. முடியும். அல்லேலூயா சொல்லுங்க. சாத்தான் நிறைய சபைகளிலே, நிறைய தேவனுடைய ஜனங்களிலே உள்ளே புகுந்து அவன் கொடியேற்றி நிறைய பேரை கீழே விழுக்காட்டிட்டான். நிறைய பேர் அவிதமா ஊழியர்கள் பின்வாங்கி போயிட்டார்கள். வேசித்தனம், விபச்சாரத்தனம். அவன் கொடி என்ன தெரியுமா? தோல்வியின் கொடி. அல்லேலூயா சொல்லுங்க. வேசித்தனம், விபச்சாரத்தனம், பொய், புரட்டு, எல்லா விதமான பாவத்தையும் கொண்டு வந்து அவன் கொடியேற்றுறான். நோய்களை கொடுத்து கொடியேற்றுறான். கடன் அவன் கொடியேற்றி எல்லாத்தையும் சோர்ந்து போக வச்சு விசுவாசத்தை விட்டு நிறைய பேர் பின்வாங்குறாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிற தேவ ஜனங்கள், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ. அல்லேலூயா. அந்த முக்காட்டெல்லாம் எடுத்து போட்டு விட்டார், பழைய ஏற்பாட்டின் முக்காட்டை. ஆமென். மகிமை மேல் மகிமை அடைந்து மறுவோம் அடைவோம். பரிசுத்த ஆவி பெற்றிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்கெல்லாம் ஒரு கொடி.
புதிய விளக்கத்தை உங்களுக்கு சொல்றேன். நம்ம எல்லாம் கொடி பறந்துகிட்டே இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. பூரா வண்டியில் கிண்டியில் காரில் ஆட்டோவில் சம்பத்தி ஏற்றி வந்தார், கொடி கட்டி வந்தார். எல்லாரும் பயந்துட்டாங்களே, இது என்னையா புது அசோசியேஷன் ஆரம்பிச்சிட்டே? ஆமாம், நாங்கள் புது அசோசியேஷன் ஆரம்பித்து விட்டோம். அதுதான் என்ஜேசி சிலுவை கொடி, நியூ ஜெருசலேம் சர்ச். அல்லேலூயா சொல்லுங்க. பெரிய சாவனத்தில் நம்ம இருக்குங்க. சும்மா இண்டிபெண்ட் உள்ளவங்கள அவங்கள ஏற்ற மாட்டாங்க. நம்ம கர்த்தர் கொடுத்ததில் நாம் இருக்கோம். ஆனால் சாத்தான் இன்றைக்கு சபையை சிதற வைத்து விட்டான். அல்லேலூயா சொல்லுங்க. வெளி சபையில் மட்டும் இல்லை, நம்ம சபையில வந்து கொடியேற்றி விட்டுட்டான். சங்கீதம் 74:4 பாருங்க, சாத்தான் கொடியேற்ற முடியும். சபையிலே அன்றைக்கு 4 பேர் ஒற்றுமையா இருந்து வெற்றி யெகோவா நிசி என்று ஜெயித்தார்கள். இன்றைக்கு சபையிலே சாத்தான் நம்முடைய சபையிலே வந்து கொடியேற்றிட்டான். தலைமைக்கு அப்புறமாக பிரிவினைகளையும் போராட்டங்களையும் போலீஸ் கோர்ட்டு பலவிதமான பாவங்கள், பொய், தசவமாகல், மிஸ்யூஸ் உள்ள கொடியேற்றம் அவன் எல்லாம் பாவம் செய்ய ஆரம்பிச்சிட்டான். பொய்யான காரியங்கள் நிறைய சிதறி வர போயிட்டாங்க. எல்லா சபைகளிலும் சாத்தான் கொடியேற்றுகிறான். நிறைய பேர் சபையை மூட்டிட்டு போயிட்டாங்க. பாவத்தினால சபை க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. முடியாதனால போராட்டம், இல்லாமை, பெரும்பாலும் பெருமை, பணம், பெண் விஷயத்தில் நிறைய சபை மூடிடுச்சு. அல்லேலூயா சொல்லுங்க. அதுவும் திருச்சியில் நிறைய சபை, உலகம் முழுதும் எனக்கு தெரியும். அவைகள்லாம் நாம் மீட்க வேண்டும். சாத்தான் கொடியை அங்கிருந்து அகற்ற வேண்டும். புதிய எருசலேம் சிலுவையின் கொடியை ஏற்ற வேண்டும். அல்லேலூயா. வாசி பாருங்க. உம்முடைய சத்துருக்கள் உம்முடைய ஆலயங்களுக்குள்ளே கெர்ச்சித்து தங்கள் கொடிகளை அடையாளங்களாக நாட்டுகிறார்கள். மேல இருந்து வாசிங்க. நெடுங்காலமாக பாழாய் கிடக்கிற ஸ்தலங்களில், நெடுங்காலமாய் பாழாய் கிடக்கிற ஸ்தலங்களில் உம்முடைய பாதங்களை எழுந்தருள பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்திலே பாருங்க, பரிசுத்த ஸ்தலத்திலே சத்துரு அனைத்தையும் கெடுத்து போட்டாங்க. இதாங்க முக்கியமான வாசம். எல்லாம் கெடுத்து போட்டாங்க. நிறைய சபை கெட்டு போச்சு. நம்ம ஏதோ கெட்டு போகாம இருக்கிறோம்னா ஏதோ கொஞ்சம் பேர் பரிசுத்தவான்கள் நீங்க இருக்கிறீங்க. எங்களை போல பரிசுத்தவான்கள் வைராக்கியமா நிக்கிறதுனால நிக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. ஆனா ஒளியின் வேஷத்தை தெரிந்து கொண்டு நாங்க தான் உண்மையான புதிய எருசலேம் ஒரு ஆள் உளர்றாருங்க. போன வருஷம் இதுதான் உண்மையானாரு, இப்ப போய் அங்க போயிட்டு நாங்க தான் புதிய எருசலேம் ஒருத்தர் உளர்றாரு. இதெல்லாம் வந்து ஒரு வெளிப்பாடு, தெளிவில்லாத ஆளுங்க. புதிய எருசலேம், உண்மையான புதிய எருசலேம் எங்க இருக்கு தெரியுமா? பரலோகத்துல தான். அல்லேலூயா சொல்லுங்க. அங்கதான் போறோம். நீ பரிசுத்தமா உண்மையா இருந்தா தான் அங்க போக முடியும். முந்தானத்து 5ஆம் தேதி ஒருத்தர் சாட்சி சொல்றாரு, நாங்க தான் உண்மையான புதிய எருசலேம் வந்து விட்டோம். இப்பதான் கண்ணு துறக்கப்பட்டிருக்கு. ஏதேன் தோட்டத்தில் பாவம் செஞ்ச உடனே கண்ணு திறந்தது. ரொம்ப கவனமா இருக்க வேண்டும் தேவஜனங்கள். திருச்சபை என்பது அங்கே திருத்துவம் இருக்க வேண்டும். பரிசுத்தாவர் பெயர் வந்து கடவுள் அதில் கொடுத்துருக்கிறார், அவ்வளோதான். எல்லா பேர் வச்சவர்களும் பரலோகத்துக்கு போவாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. இருக்கிற சும்மா டோட்டலாக எடுத்துட்டா கூட 5000 பேர் வராது. சும்மா நான் அடிச்சுக்கிற நேரத்தில் அந்த நேரலையிலே பேசுகிறேன். உங்களுக்கு தெளிவாக இருக்க வேண்டும். யெகோவா நிசி என்று சொன்னால் ஐக்கியமாக இருந்து அமலேக்கை ஜெயிக்கிறத விட்டு பிரிந்து பிரிந்து வந்துரு, அங்கே உடஞ்சி போயிரு, இங்கே உடஞ்சி போயிரு, இதுவரை கூப்பிட, இதெல்லாம் விட்டுருங்க. தேவஜனங்களாக இருக்கிற ஊழியர்களாக இருக்கிற நான் இதனால இணைந்து சத்துருவை சாத்தான் சபையிலே கொடியேற்றி விட்டான். நிறைய பேர் பாவத்திலே இருக்கிறார்கள். அவரெல்லாம் விடுதலை செய்ய வேண்டும். அதுதான் திருச்சபைக்கு தேவன் ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. இப்போ அவர் பிதாவான் தேவன் குமாரன் அனுப்பினார், குமாரன் கடந்து சென்று விட்டார். இப்போ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. உன் சரீரத்திலே வெற்றி கிடைக்கும், உன் பலவீனங்களே வெற்றி கிடைக்கும், உன் தொழில்துறையிலே ஒரு வெற்றி கிடைக்கும். சத்துரு எவ்வளவு பெரிய போராட்டம் வந்தாலும் ஆண்டவர் அதை முறியடிப்பார். ஆமென் சொல்லுங்க. எரேமியா 52 இப்படியா எழுதியிருக்கிறது. அந்த கொடி ஏற்றும் போது சத்துடைய ஆவியெல்லாம் இங்கிருந்து பறந்து போய்விடும். சுத்தி இங்க எத்தனை ஆவிகள் இருந்தால், எத்தனை சிலைகள் இருந்தால் உடைந்து போய்விடுமாம். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போது தேவன் அங்கே வெளிப்படுத்துவார்னு எழுதியிருக்கிறது. எரேமியா 50 வாசிங்க.
பாபிலோன் பிடிபட்டது, பேல் வெட்கப்பட்டது, வெட்கப்பட்டது, மெரோதாக் நொறுங்குண்டது, அதனுடைய சிலைகள் லட்சையடைந்தது, சிலைகள் லட்சையடைந்தது, அதனுடைய விக்கிரகங்கள் நொறுங்கி போயின என்று ஜாதிகளுக்குள்ளே அறிவித்து பிரசித்தம் பண்ணுங்கள். இதை மறைக்காமல் கொடியேற்றி விளம்பரம் பண்ணுங்கள். விளம்பரம் பண்ணுங்கள். அல்லேலூயா சொல்லுங்க சத்தம். அல்லேலூயா. விளம்பரம் பண்றோமா? அவன் விளம்பரம் பண்றான். நடந்து போறாங்க. நேற்று கூட பார்த்த 100-200 பேர் பாத யாத்திரையாக. ஐயோ, இந்த ஜனங்கள்லாம் எப்போ ரசிக்கப்பட போறாங்க. நேற்று நைட்டு நாங்கள் பீட்டர் ஆண்ட்ரு எல்லாம் வந்தோம், கதவை ஏற்றிக்கிட்டு. ஏன் இதெல்லாம் செய்கிறோம் என்று சொன்னால் சபையை வெளிப்படுத்துறங்க. 2 மாசமாக கடுமையான வேலைகள். எப்படியாவது சபையை வெளிப்படுத்த வேண்டும், பழுது பார்க்க வேண்டும். மக்கள் நிறைய பேர் செத்துக்கிட்டு இருக்காங்க. சத்துருவை அப்படிமா நடந்து போறாங்க, சபையை போறாங்க, அங்கே இங்கே. அவங்கெல்லாம் நம்ம சத்தியத்தை அறிவித்து தேவ சமூகத்திலே உண்மையான தெய்வத்தை நாம் கொண்டு வர வேண்டும், அறிவிக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. வாசிங்க 2 வசனம் நான் முடிச்சிடுறேன். சங்கீதம் 20:5 வாசிங்க. சீக்கிரம் வாசிங்க. மைக்கில் வாசிங்க. நாங்கள் உமது ரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம். தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம். உமது வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. அல்லேலூயா சொல்லுங்க சத்தமா. அல்லேலூயா சொல்லுங்க. உண்மையாகவே ரட்சிக்கப்பட்டவங்க தான் கொடியேற்றுங்க. நான் தான் வெற்றி பெற்றவர்கள். புரிஞ்சவங்க ஆமேன்னு சொல்லுங்க. ஆர்சிக்காரங்க ஏத்துறான், அவன் ஏத்துறான், இவன் ஏத்துறான், எவன் வேணா ஏத்தட்டும். அதெல்லாம் ஏத்துறது டூப்ளிகேட்டுங்க. அதெல்லாம் வெற்றி கிடையாது. அவன் தோல்வி தான் அடைஞ்சிட்டு இருக்கான். அவங்க ரட்சிப்புக்குள்ள வரல. ஞானஸ்நானத்து பரிசுத்தாவி பெற்று திருச்சபையா இணைக்கப்பட்ட ரட்சிக்கப்படலை கர்த்தர் அனுதினமும் சேர்த்து கொண்ட நீங்க தான் வெற்றி கொடி. அல்லேலூயா. உங்களுடைய ஜெபத்தை தான் கேட்பார். கொடி ஏற்றி ஜெபிக்கும் போது நம்முடைய விண்ணப்பம் எல்லாம் கேட்கிறார். மற்றவர் எல்லாரும் ஏற்ற முடியாது. சபைக்கு தான் கர்த்தர் கொடியை கொடுத்தார். அல்லேலூயா சொல்லுங்க. அது மாத்திரமல்ல, உண்மையான சத்தியத்தை டூப்ளிகேட்டு, இந்த யெகோவா விட்னஸ், ஒன்லி ஜீசஸ், இந்த டூப்ளிகேட் எல்லாம் போய் வேஸ்ட்டு. அவங்க வெற்றி அடைய முடியாது. காசுக்காக பணத்துக்காக இன்னைக்கு நிறைய ஓடுது. இதெல்லாம் டூப்ளிகேட், நம்பாதீங்க. 60 சங்கீதம் 60:4-5 உண்மையாகவே சத்தியத்தை கடைபிடித்து பாருங்க. 7 வகையான உபதேசங்கள், எல்லா விதமான பரிசுத்தமான சத்தியம், அவருடைய வருகை, தேவனுடைய சமூகத்தில் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட அந்த உபதேசங்களாம் போதித்து சத்தியத்தின் பிராரமாக நடந்து அவருடைய வருகைக்காக ஆயத்தப்படுத்துவர்களுக்குத்தான் இந்த கொடி. அல்லேலூயா. வாசி முடிங்க. சத்தியத்தின் நிமித்தம் ஏற்றும்படியாக உமக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு ஒரு கொடியை கொடுத்தீர். முது பிரியர் விடுவிக்கப்படும்படி முது வலது கரத்தினால் ரட்சித்து எனக்கு செவி கொடுத்தரலும். ஆமென். சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். சத்தியம், இந்த வேதத்தை ரட்சிக்கப்பட்டு இந்த வேதத்து பிரகாரம் நடக்கிறதே இல்லை. அது பிரகாரம் நடந்து நாம விடுதலை பெற வேண்டும். அவருடைய பிரியமா, தேவனுக்கு பிரியமா இருக்கிற எல்லாரும் விடுதலை பெற்று கொடியேற்ற வேண்டும். புரிஞ்சவங்க அல்லேலூயா சொல்லுங்க. சத்தியம் தெரியாதவர்களுக்கு சத்தியத்தை அறிவிங்க. ஆமென். அல்லேலூயா. பரலோகத்துக்கு நாம் கடந்து செல்ல வேண்டும். அல்லேலூயா. தேவனாய் கர்த்தர் அங்கு ஒரு விருந்து சாலை வைத்திருக்கிறார். அந்த விருந்து சாலைக்கு நம்மை அழைத்து செல்ல போகிறார். ஆமென். பூமியிலே ஒரு பந்தி இருக்கிறது, அது அவ்விதமாக அங்கே ஒரு விருந்து சாலை இருக்கிறது. இப்படி தேவ ஜனங்களை நம்மை பரலோகத்துக்கு அழைத்து செல்வார். அல்லேலூயா. என்மேல் பறந்த கொடி நேசமே. உன்னத பாட்டு 2 நாள்ல உன்னை ஏன் சந்தித்தார்? உன்மேலே அன்பு வைத்தார். அந்த கொடி, இயேசுவின் கொடி உண்மையிலே பறந்து விட்டது. கரங்களை தட்டுங்க. கரங்களை தட்டி தேவனே, இயேசுவின் கொடி உண்மையிலே பறந்து விட்டது. உன்னை ரட்சித்து இங்கே ஒரு விருந்தை கொடுத்து பரலோகத்தில் ஒரு விருந்து சாலைக்கு உன்னை அழைத்து செல்ல போகிறார். என்மேல் பறந்த அவருடைய கொடி நேசமே. நேசமே. அல்லேலூயா. அல்லேலூயா. வெற்றி பெறுவோம். அல்லேலூயா. ஜெயக்கொடி ஏற்றுவோம். அல்லேலூயா. சாபம் நமக்குத்தான் கொடி. அல்லேலூயா.
வீடிலே கொடியேற்றுங்க, வண்டியிலே கொடியேற்றுங்க, எல்லா பக்கத்திலும் கொடியேற்றுவோம். ஆமென். அல்லேலூயா. சிலுவையின் கொடி வெற்றியை கொடுக்கும், ஆசீர்வாதத்தை கொடுக்கும், சபையை வளர்ச்சி அடைய இந்த நாளிலே எங்கு பார்த்தாலும் சபையை எழுப்பி நான் கொடியேற்றுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தாவே, உம்மை நாங்கள் சோதரிக்கிறோம், துதிக்கிறோம். புதிய எருசலேமின் 59ஆம் ஆண்டு விழாவை ஆண்டவரே இனிமையாய், மகிமையாய், இன்பமாய் கொண்டாட இந்த நாளை எங்களுக்கு நீ தந்திருக்கிறதற்காய் சோத்திரம். கடந்த இந்த வருடம் முழுவதும் ஆண்டவரே உம்முடைய கிருபை தாங்கி இருக்கிறது. ஆண்டவரே, இந்த 8வது மாதத்தின் இந்த நாளை 8ஆம் நாளில் நீர் எங்களுக்கு கிருபையாய், ஈவாய், தயவாய், அன்பாய் கூட்டி கொடுத்து உமது நாமத்திற்கு கொடியேற்றும்படியாய் சத்தியத்தின் நிமித்தம் ஆண்டவரே உம்முடைய நாமத்துக்கு கொடியேற்றும்படியாய் எங்களுக்கு நீர் உதவி செய்ததற்காக சோதரம். ஆவியானவர் ஆண்டவரே சோதரம் சத்துரு வெள்ளம் போல வரும் பொழுது ஆவியானவர் தாமே உங்களுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறபடி ஆண்டவரே, உமக்கு பூமியிலே நான் உயர்த்தப்பட்டிருக்கும் பொழுது என் ஜனங்களை என் பக்கமாக எடுத்துக்கொள்வேன் என்று சொல்லி எங்களுக்காக மரித்து அடங்க பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்து சிலுவையிலே தொங்கி ஆண்டவரே பாவத்தை சாபத்தை ஜெயமாக்கி தந்த ஆண்டவரே யெகோவா நிசியானவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் யெகோவா நிசியை நாங்கள் உயர்த்துகிறோம். ஆண்டவரே, எங்கள் மூலமாய் அநேகர் ஆண்டவரே உன்னதமானவரின் உயர்மறைவில் இருக்கிறவன் சர்வவல்லி நிழல் தங்குவான், அவன் என்னை நோக்கி நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன் என்று சொல்லுவான் என்று சொன்னீர. நீங்கள் சொல்ல வைப்பதற்கு எங்களை ஒரு கருவியாய், ஒரு தயவாய் இந்த புதிய எருசலேம் மூலமாய் நீர் எங்களை பயன்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஒரு அப்பிரயோஜனமான முறைகளை எங்களை பயன்படுத்தும். குற்றங்கள், குறைகள், பாவங்கள், சாபங்கள், ருவங்கள், பெருங்கள் இருக்குமானால் ஒரு விஷயம் மன்னித்து உமது நாமத்தை உயர்த்தும் பொழுது ஆண்டவரே சோதரம் இந்தியா முழுவதும் ஆண்டவரே திருச்சி மாவட்டத்தில் 50 சபைகளை உருவாக்குவதற்கு தேவன் அனுகிரகம் பண்ணுவீராக. தலைமை போதகருக்காக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் அவரை ஆசீர்வதியும். அவர் எடுக்கிற முயற்சிகளிலே, பிரயாணங்களிலே தேவனுடைய கிருபை, மகிமை, வல்லமை வெளிப்படட்டும். அவருடைய குடும்பங்களை, அவருடைய இனஜன பந்துக்கள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பிள்ளைகளெல்லாம் எழும்பி ஆண்டவரே உமது நாமத்துக்கு ஆண்டவரே பங்காய், ஆண்டவரே சொத்தாய், சம்பத்தாய் ஜீவனம் பண்ண உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கொடுத்த தரிசனத்தை நிறைவேற்றும் இந்த நாளிலே எங்கெல்லாம் புதிய எருசலேம் சபையிலே கொடியை ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்களோ அந்த கொடியை கர்த்தர் ஜனங்கள் பார்த்து இயேசுவுக்காக ஆண்டவரே இந்தியாவிலே வருகிற நாட்களிலே சுதந்திர கொடியை ஏற்றப் போகிறார்கள். அதற்கு முன்னதாக நாங்கள் சுதந்திரமான இந்த கொடியை இயேசுவை ஏற்றுவதற்கு எங்களுக்கு கிருபை செய்வதற்காக சோதரம். சிலுவையின் நிழலில் தங்கி ஆண்டவரே நாங்கள் இளைப்பாறுவதற்கு நீர் தந்த கிருபைக்காய் சோதரம். எங்களுக்கு கொடுத்த ரட்சிப்புக்காய் ஆண்டவரே, அபிஷேகத்துக்காய், அந்நிய பாஷைக்காய் நீர் எங்களுக்கு தந்திருக்கிற சத்தியத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஐயா, இயேசு சீக்கிரம் வருகிறாய், இதோ நான் அவனவனுக்கு அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது என்று சொன்ன பரிசுத்த தெய்வம் எங்களை ஆயத்தப்படுத்தும். நாங்கள் ஒரு கூட்டத்தை ஆயத்தம் பண்ண, ஆதாயம் பண்ண எங்களுக்கு அனுகிரகம் செய்யும். ஆசீர்வதியும். இந்த நாளிலே வராத சபையார்களுக்கு எல்லாரையும் கர்த்தர் ஆண்டவரே சிலுவைக்குள்ளே நீர் மறைத்து அவர்கள் இருக்கிற இடங்களிலே ஆண்டவரே நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்யும். ஆசீர்வதியும். ஆண்டவரே, கொடுத்த ஆண்டவரே சோதரி இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் கொடியேற்றுகிறோம், உயர்த்தி எங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, சொல்லும் தாழ்மை உள்ளவர்களை நினைக்கிறோம். ஆண்டவரே சோதரி எங்களை நினைத்தீரே ஆண்டவரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதித்தர்களும் பொறுப்பெடுத்தும் துதிகணமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இந்த வருடத்தின் மிகுதியான ஒவ்வொரு நாட்களிலும் ஆண்டவரே எங்களுக்கு ஆசீர்வதித்தார். இயற்கை சூழ்நிலை, காலங்கள், நேரங்களை சாதகமாக்கித்தார். அரசாட்சியிலே உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். அல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்போம். பாடலை பாடி ஜெய கிறிஸ்து முன் செல்லுகிறார். அல்லேலூயா. பாடலை பாடி நாம் கடந்து சென்று கொடியேற்றுவோம். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார்,
ஜெயமாக நடத்துகிறார். ஜெய கீத ஆமென். நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்துக்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்துக்கே. தாய் மறந்தாலோ நான் மறந்தே ஆமென். முன் செல்கிறார். அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. மெய்ப்பனில்லாத ஆடுகளுக்கே நானே நல்ல மெய்ப்பனென்றார். மெய்ப்பனில்லாத ஆடுகளுக்கே நானே நல்ல மெய்ப்பனென்றார். இன்ப சத்தம் பின் சென்றிடுவோம், இன்ப பாதை காட்டிடுவோம், இன்ப காதை காட்டிடுவோம். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார். ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்துக்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்துக்கே. ஆமென். ஹல்லேலூயா. அல்லேலூயா. அல்லேலூயா. ஐயா ராபர்ட் ஐயா வாங்க. சர்வலோகத்தையும் சிருஷ்டித்த சர்வ வல்ல பிதாவே, உடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுத்து எங்களை மீட்டெடுத்த பரிசுத்த வார்த்தையான தேவனே நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ஜெயக்கொடி ஏற்றுவதற்காக எங்கள் ஒவ்வொருவரையும் சிருஷ்டித்த பரிசுத்த ஆவியானவரே நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். திருத்துவ தேவனே, இந்த நல்ல நாளுக்காக நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். தகப்பனே, புதிய எருசலேம் திருச்சபையை ஏற்படுத்தி 58 ஆண்டுகள் முடிவடையும் நிலையிலே எங்களை கூட்டுச் சேர்த்து பரிசுத்தமான ஜீவியத்தை வாழவும் பரிசுத்தமாக இருக்கவும் கற்றுக் கொடுத்துவதற்காக என்று ஸ்தோத்தரிக்கிறோம். தகப்பனே, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது என்ற வார்த்தையின்படி பரிசுத்தமே எங்களுக்கு ஜீவியம் என்று சொல்லிக் கொடுத்திருக்கிற உடைய பரிசுத்த திருச்சபைக்காக என்று ஸ்தோத்தரிக்கிறோம். தகப்பனே, இந்த புதிய ஜெருசலேம் சபையின் 58வது ஆண்டு முடிவிலே எங்களை கூட்டுச் சேர்த்து எப்பொழுதும் நாங்கள் பரிசுத்தமாக இருந்து பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து உம்முடைய வாழ்க்கையின் ஓட்டத்தை நாங்கள் ஓடி முடித்து சத்தியத்தையும் அறிந்து கொண்டு சத்தியத்தின்படி வாழவும் சுகஜீவன வாழ்க்கையை நாங்கள் பெற்று உமக்கு சாட்சியாக வாழவும் எங்களை ஏற்படுத்தி கொடுத்திருக்க இந்த நல்ல நாளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நல்ல நாளிலும் தேவ ஆவியானவர் கொடியை வெற்றி கொடியாக நாட்டுவதற்கு எங்களுக்கு கொடுத்திருக்க நல்ல கிருபைக்காக என்னோடு ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, இந்த நாளிலும் நாங்கள் இந்த உலகத்திலே ஜெயக்கொடி ஏற்றி விசுவாசத்தின்படி சிலுவை கொடியை ஏந்தி சிலுவைக்கோருக்கு ஆயத்தமாக எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க மகா கிருவிக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, இந்த நாளில் நாங்கள் ஏற்றுகிற ஜெயக்கொடியானது எங்கள் இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும்
பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்ற உணர்வை உணர்த்துவதற்காக நாங்கள் இந்த கொடியை ஏற்றிக் கொடுக்கிறோம் தகப்பனே. எங்கள் உள்ளத்திலும் பரிசுத்தமான வாழ்க்கை வாழமாக நீங்கள் கொடுத்திருக்க அந்த நல்ல நாளுக்காக சோத்தரிக்கிறோம் தகப்பனே. இந்த நல்ல நாளிலும் ஜெயக்கொடியை ஏற்றுவதற்கு நீர் கொடுத்திருக்க தருணத்திற்காக எங்களோடு சோத்தரிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சேனையதீவனம் கர்த்தருக்கே செலுத்துவோம் கனமும் மகிமையுமே. சேனையதீவனம் கர்த்தருக்கே செலுத்துவோம் கனமும் மகிமையுமே. இப்படி வாங்க. மகிழ்வோம் தயறிந்தே ஆக மகிழ்வோம். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடி ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. சத்துரு கோட்டை தகர்த்தொழிய. ஆமென். இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் எல்லாம் சார். ஆமென். சத்துரு கோட்டை தகர்ந்தொழிய, சத்தியம் நித்தியம் நிலைத்தோங்க. சாத்தானின் சேனை நடுங்கிடவே துதி சாற்றி ஆர்ப்பரிப்போம், துதி சாற்றி ஆர்ப்பரிப்போம். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடி ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. ஆமென். ஹல்லேலூயா. சோதரம் ஆண்டவரே, சோதரம் 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 கர்த்தாவே, சுதிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த 58வது வருஷம் ஆண்டவரே, சோதரம் கர்த்தாவே, சோதரம் ஆண்டுலாக்காவும் ஆண்டவரே, இந்த கொடியேற்றம் ஆண்டவரே தினத்துக்காக நமக்கு ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, புதிய திருச்சபையாக ஆண்டவரே சோதரம் கர்த்தாவே. ஆண்டவரே, இங்கே திருச்சி மத்திய சபையில் ஆண்டவரே சோதரம் கர்த்தாவே. ஆண்டவரே, கொடியை ஏற்றி ஆண்டவரே சோதரம் கர்த்தாவே. ஆண்டவரே, ஆனந்த சத்தத்துடன் ஆண்டவரே களிப்புடனும் மகிழ்ச்சியுடனும் இந்த கொடியை ஏற்றத்தக்கதாக கிருபை செய்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்திக் கொள்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்திலும் கொடியை ஏற்றி ஆண்டவரே சோத்திரம் கர்த்தாவே. ஆவியானவர் தாமே சோத்திரம் கர்த்தாவே. அவர்கள் துக்கங்கள்லாம் ஆண்டவரே சந்தோஷமாக மாற்றி கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பங்களையும் பெரு ஆசீர்வதியும் கர்த்தாவே. ஊழியர்களையும் ஆசீர்வதியும் கர்த்தாவே. இந்த ஆண்டவரே கொடியேற்ற தினத்தை ஆசீர்வதித்து ஆண்டவரே சோத்திரம் கர்த்தாவே, சுதிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, மீறியான ஆரான்லாம் ஆண்டவரே ஆசீர்வதி தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. கர்த்தர் ஜெயகொடியாக ஆண்டவரே, ஆண்டவரே சுத்திரம் கர்த்தாவே வழி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசு நாமத்தினால் ஜெபிக்கிறோம் சொல்லப்பதாவே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. 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 இந்த வேளையிலும் தேவனுடைய சமூகத்தில் ஆண்டவர் சபைக்காக கொடுத்த இந்த சிலுவை கொடியை ஏற்றி தேவன் தாமே ஒரு வெற்றி வாழ்க்கையும் ஜெய வாழ்க்கையும் திருச்சபைக்கும் மக்களுக்கு கொடுக்கும்படியாக, சத்துருலாம் தோல்வியடைய முடியாக திருச்சபையின் கொடி 50 இடத்துல திருச்சியிலே பறக்கும்படியாக. ஹல்லேலூயா. கர்த்தர் எல்லாரும் சோதரிப்போம். சோதரம் சோதரம் சோதரம். ஆண்டவரே, இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசு பரலோக பிதாவே. ஹல்லேலூயா. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரே. ஹல்லேலூயா. ஜெயங்குரே. ஹல்லேலூயா. ஆசீர்வதிங்க, பலப்படு. இயேசுவின் நான் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. அல்லேலூயா. 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 இதை எடுத்து விடுங்க. அல்லேலூயா. 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 அல்லேலூயா.
அல்லேலூயா 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 ஹalleluya 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 கர்த்தர் என் ஜெயக்கொடி ஹalleluya யெகோவா நிசி ஹalleluya அல்லேலூயா சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தாவே சோத்திரம். 58வது ஆண்டு நிறைவு நாளிலும் கர்த்தாவே சோத்திரம் ஆண்டவரே. கொடியேற்றும்படியாய் தேவதாசனை தேவ பிள்ளைகளையும் அழைத்து இந்த வெற்றி கொடியை ஏற்றும்படியாய் தேவரீர் அனுக்கிரகம் செய்தீரே. நன்றியோடு கூட துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ரட்சிப்பினால் நாங்கள் மகிழ்ந்து என்னுடைய நாமத்திலே நாங்கள் கொடியேற்றுவோம் என்று சொன்னபடி கர்த்தாவே உம்முடைய நாமத்திலே நாங்கள் இந்த நாளிலும் கொடி ஏற்றும்படியாய் அந்த கொடி கர்த்தாவே சோத்திரம் அனைவரையும் கர்த்தாவே சோத்திரம் அப்பா சோத்திரம் ஆண்டவரே பயில் காட்டி அழைக்கிற கொடியாய் அநேக ஆத்துமாக்களுக்கு அப்பா சோத்திரம் ஆண்டவரே ரட்சிப்பை அளிக்கிற கொடியாய் கர்த்தாவே இந்த நாளிலும் நாங்கள் ஏற்றும்படியாய் சத்துருக்கு விரோதமாய் கர்த்தாவே கொடியேற்றும்படியாய் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்தீரே. நன்றியோடு கூட துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு ஜெயத்தை அருளுகிற தேவன் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு கூட நாங்கள் துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். இந்த வெற்றியின் கொடியின் மூலியமாய் கர்த்தாவே எங்கள் குடும்பத்துக்கு ஒவ்வொருவருக்கும் கர்த்தாவே நீ ரட்சிப்பை அருளி உம்முடைய நாமத்தை நாங்கள் கொடியேற்ற உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்த எங்களுக்கு அனுக்கிரகம் செய்தீர். நன்றியோடு கூட துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எப்படி கர்த்தாவே சிலுவையிலே வெற்றி சிறந்தீரோ இந்த நாளிலும் கர்த்தாவே சிலுவை என்னும் வெற்றி கொடியை நாங்கள் ஏற்றும்படியாய் கர்த்தாவே எங்களுக்கு இரக்கம் செய்தீர். நன்றியோடு கூட துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். ஆசீர்வதிங்க ஆண்டவரே, பலப்படுத்துங்க, கிருபை தாங்குங்க. இயேசு நாம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. சோதரிப்போம். சோதரம் 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 சோதரம். பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமநிலை செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுதா. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை என்று தாரும். எங்கள் கடானிகளுக்கு நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் கடனை மன்னியும். எங்களை சோதனை பிரவேசி விடாமல் தீமையிருந்து ரட்சிக்கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றென்றே கும்பிடு. ஆமென். என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை கர்த்தர் செய்த சகல வாரங்களை மறவாது. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஆசீர்வாதமும் வழிநடத்தலும் பாதுகாப்பும் அந்யோன்ய ஜெயமும் நாம் அனைவரோடும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருகை வரைக்கும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா.